இந்தியாவிலேயே அதிகமான குழந்தை திருமணம் தமிழகத்துல தான் நடக்குது அப்படின்னு அரசு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளும் அஞ்சத்தக்க வகையில் இருக்குது. இந்த குழந்தைகளோட பாதுகாப்பு சம்பந்தமா அரசியல் கட்சிகள் என்ன திட்டம் வச்சிருக்காங்க? குழந்தைகளுக்கு தான் வாக்குரிமை இல்லையே, அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம்னு நினைச்சிட்டாங்க போல. சரி, இன்றைய தேர்தல் நிலவரங்களை பார்ப்பதற்கு முன்னால தமிழக தேர்தல் களத்தில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை பார்க்கலாம். சென்னை மாநிலத்தின் 2வது சட்டமன்ற தேர்தல் 1957 ஆண்டு மார்ச் மாதம் நடந்தது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் 45% வாக்குகளும் திமுக 14% வாக்குகளும் பெற்றிருந்தது. சரி, வாங்க இன்றைய தேர்தல் நிலவரங்களை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ள தேர்தல் இலவசங்கள்ல மிக முக்கியமானது கோஆப்டெக்ஸின் 500 ரூபாய் இலவச கூப்பன் தான். பொங்கல் திருநாள்ல ஏழை எளிய மக்கள் துணிகள் வாங்க அம்மா அறிவித்துள்ள மகத்தான திட்டம் இது அப்படின்னு ஊரெல்லாம் பிரச்சாரம் செஞ்சாங்க அமைச்சர்கள். ஆனா சகாயத்தோட அறிக்கையை தான் ஜெயலலிதா காப்பிடுகிறாங்க அப்படின்னு கோஆப்டெக்ஸின் ஊழியர்கள் சொல்றாங்க. நெசவாளர்களோட வாழ்வு மேம்பட என்னெல்லாம் பண்ணலான்னு ஆய்வு செஞ்ச சகாயம் அதோட ஒரு பகுதியா பொங்கல் பண்டிகைக்கு 500 ரூபாய் கூப்பன்கள் கொடுக்கலாம். இதன் மூலம் அரசோட வருமானம் அரசுக்கே வரும் அப்படின்னு அறிக்கையை கொடுத்திருந்தாரு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம், விரைவில் அமல்படுத்தலாம் அப்படின்னு துறையின் செயலர் சகாயத்துக்கு உறுதியளிச்சிருந்தாரு. ஆனா அப்போ இந்த திட்டம் செயல்படுத்தல. இப்போ தேர்தல் அறிக்கையில இந்த திட்டத்தை இடம்பெற செஞ்சு நல்ல பேர் வாங்கிட்டாரு துறையின் அமைச்சர் கோகுல இந்திரா அப்படின்னு கோஆப்டெக்ஸ் வட்டாரங்கள பேசிக்கிறாங்க. மேலும் இதே மாதிரி தேர்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க விகடன்.com/election பக்கத்தை பின்தொடருங்க.